வியக்க வைக்கும் மேடை, விண்ணை தொடும் கர்ஜனை, கனவை எட்ட கதவை தட்டு. ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவா இருந்தது நிறைய பேரோட கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்ம் ஒரு பெரிய முயற்சியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே ஒரு சிட்டியில் கிடைக்கிற ஒரு விஷயத்த கிராமத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் எங்களோட விஷனாக இருந்தது. ஸோ அதனால தான் எங்களோட சீஃப் மென்டர் அண்ட் இன்வெஸ்டர் மிஸ்டர் குமார் இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டேக்லைன் கொடுத்துருந்தார். சிம்பிளிஃபைங் ஃபண்ட் ரேஸ் அண்ட் ஆம்பிளிஃபைங் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது சக்ஸஸ் இருந்தால் தான் எல்லாருமே அதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுற சக்ஸஸை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ நம்ம எப்பவுமே ட்ரீமை வெளிநாடுகள் நடக்கிறத பார்ப்போம், அப்புறம் இந்தியா லெவலில் நார்த் இந்தியாவில் நடக்கிறத பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு கண்டிப்பாக மீடியாவோட சப்போர்ட் பெரிய உதவியாக இருந்தது. ஏன்னா நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் வேறு டிவியில் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 இது இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட். ஏன்னா ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஐடியாவை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோடனே நம்ம யார்கிட்ட சப்போர்ட் வர்றதுன்றது ரொம்ப முக்கியம். அது யார் ரெகக்னைஸ் பண்ணுறா, யார் ஜாயின் பண்ணுறான்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்னைக்கு எங்கள் பானம் வெஞ்சர்ஸில், அதாவது ஸ்டார்ட் அப் சிங்கம் உடைய ஹோல்டிங் கம்பெனி தான் பானம் வெஞ்சர்ஸ். அந்த ஐபிஐ ஹோல்ட் பண்ணுறது பானம் வெஞ்சர்ஸ். அந்த கம்பெனிக்குள்ளேயே ஷேர் ஹோல்டராக, இன்வெஸ்டராக, அட்வைசராக பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க யாருன்றது நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் குமார் மேம்பு ஃபர்ஸ்ட், அவர் சீஃப் மென்டர் அண்ட் இன்வெஸ்டர். ஏன்னா ஒரு ஐடியாவுக்கு ஒருத்தர் சொல்லும்போது அந்த ஐடியா சில பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க, குறை சொல்லுவாங்க. அந்த ஐடியா நல்லா இருக்குது, இது வெற்றி அடையுமா அடையாதுன்னு தெரியாது, ஆனால் இன்டென்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முதல் சப்போர்ட் பண்ணது அவர் தான். ஸோ தேங்க்யூ குமார் மேம்பு சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமாக எங்களோட ஜாயின் பண்ணி மிஸ்டர் கோபால் ஸ்ரீனிவாசன், டிவிஎஸ் கேபிட்டலோடைய அவரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா என்னதான் பிராண்ட் இருந்தாலும், பெரிய டிவிஎஸ் பிராண்ட் இருந்தாலும், அவர் தனியாக ஒரு சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவிலே $1 பில்லியன் மேலே ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்மளுக்கு ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ அவர் எனக்கு நான் மாஃபாவில் ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போதுலேருந்து எனக்கு தெரியும். ஸோ ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போது அவர் ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சீஃப், ஒரு மென்டார், ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. அவர் இந்த விஷயம் பார்த்துட்டு இல்லை இது பெருசாக கொண்டு போகணும், ஐ வுட் லைக் டு பி பார்ட் ஆஃப்னு சொல்லிட்டு அவர் இனிஷியேட் பண்ணி இந்த செகண்ட் ரவுண்டில் அவர் முடிச்சு கொடுத்தாரு. தேங்க்யூ வெரி மச் கோபால். அண்ட் மகாலிங்கம் குரூப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிஎஸ்எம் மகாலிங்கம் வீட்டில் கார் வாங்கினாலும் சரி, அது நெக்ஸ்ட் கண்டு போனால் டிஎஸ்எம் பிராண்டு தான் வரும். ஸோ அவர் ஜாயின் பண்ணியிருக்க ஒரு இன்வெஸ்டர் அண்ட் அட்வைசராக. அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சில பேர் அதில் வர முடியல, அது நாங்கள் வீடியோவில் அவங்க வீடியோ பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ மோகன் அவர் ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியா லெவலில் இப்போ பேடிஎம் இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பாராட்டுறீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டை இப்போ பே கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஷி ஆல்சோ ஜாயின்ட் அஸ் அஸ் இன்வெஸ்டர் அண்ட் அட்வைசர். தேங்க்யூ மோகன். ஏன்னா இது பெரிய சக்ஸஸ். ஏன்னா அவர் ஒரு எம்ப்ளாயாக இருந்து குவிட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துலேருந்து ஒரு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் அப் சப்போர்ட் பண்ணணும், இந்த இன்டென்ஷன் நல்லா இருக்குன்னு வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்திருக்கிற புது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு இன்க்ளூசிவான ஒரு இன்வெஸ்டர்ஸ். ஒருத்தர் பெரிய பிராண்டோடைய ஓனர், ஒருத்தர் $0 பில்லியன் கம்பெனி ஆக்கிறவர், ஒருத்தர் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வளர்ந்துட்டு வராரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த பானம் வெஞ்சர் ஸ்டார்ட் அப் சிங்கம். இப்போ ஸ்டார்ட் அப் சீசன் 1ல் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சீசன் 2 என்னன்றது மிஸ்டர் பாலா, என்னோட கோ-ஃபவுண்டர் பாலா will explain. Bala. We are truly thankful to all because these 3 factors have come together for us in Startup Singham in season 1 and going forward as well. Those 3 factors are something called as passion, purpose and profit. So இது மூணுமே இணையறது ரொம்ப கஷ்டம். இது மூணு இணைஞ்சிருக்கு. First season is just the beginning. We'd like to share with you the impact that happened in first season before we move on to the next agenda. Can I have the slide please? TV show again is one part of the platform. As you see Startup Singham growing, இது மற்ற இடத்துலலாம் வளர்றது பார்ப்பீங்க. இப்போவே நாங்கள் ஆல்மோஸ்ட் சீசன் 2க்கு ஒரு 15+ boot camps conduct பண்ணியிருக்கோம். So that means also training, that means also kind of finding the right mentors. So that's not beyond just the TV show. The mission, as we said, is simplifying fundraise and amplifying success stories. So இதை ஒரு தாரக மந்திரமா எடுத்து தான் எல்லா டிசிஷனும் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு ரீகேப் பார்த்தீங்கன்னா 1500 அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ஸ்ல வந்தது. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8000 ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. So if you see more than 15%, more than 20% of startups had applied in the first season.
39 finalists pitched on stage, which you saw on TV. This not just created a TV program, but என்ன ஆச்சுன்னா இதுல வந்து இது ஒரு டைனிங் டேபிள் கான்வர்சேஷனா கொண்டு போயிருச்சு. ஒரு வீட்டில் வந்து கடைசி ஆப்ஷனாக தான் இருந்தது இது மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு. எல்லாரும் வந்து வேலைக்கு போ, டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகுன்னு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு முதலீடு நம்மகிட்ட இல்லைனாலும் ஒரு நல்ல ஐடியா ப்ராடக்ட் இருந்தால் முதலீடு வாங்கலாம், நம்ம க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு டைனிங் டேபிள் கான்வர்சேஷன் இந்த ஒரு டிவி ப்ரோக்ராம்னால வந்தது. That made a huge change. And also இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி அதர் திங்ஸ் வாஸ் தட் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரொம்ப நீஷாக இருக்கும், யார் பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய கேள்விக்குறி வந்தது. ஃபர்ஸ்ட் சீசன் நிறைய ஒரு தடங்கள் அதனால கொஞ்சம் டிலே ஆகி பண்ணோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரிமெண்டஸாக இருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்து மெட்ரோஸில் மட்டும்தான் வியூவர்ஷிப் இருக்கும்னு. பட் டேட்டா வைஸ் பார்த்தீங்கன்னா Tier 2, Tier 3 சிட்டிஸ், வில்லேஜஸ், கிராமங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் பார்த்துருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் சம்திங் தட் வாஸ் வெரி ரெஃப்ரெஷிங். ஓவராலாக வந்து எங்களுக்கு கமிட்மெண்ட் ஆன் ஷோ வந்து அரௌண்ட் 40 crores இன்வெஸ்டர்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து டியூ டெலிஜென்ஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஆல்ரெடி 15 startups out of the 35 have got commitments, have got the funds into their account. So that's a huge achievement for the ecosystem. 15 startup investments within about 9 months time. So we can give a round of applause to all the startups and the investors. 30% of commitment already deployed, 30% in active progress. In another quarter, I think most of the commitments would be deployed. And இதுல வந்து எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நீங்களே டைவர்ஸா இருக்கும், நாங்க ஆல் இன்க்ளூசிவ்னு சொல்றோம். இது வெறும் ஒரு செக்டர் இல்லாம, வெறும் D2C இல்ல வந்து டெக் மட்டும் இல்லாம அக்ரி, ஹெல்த் கேர் எல்லா செக்டர்ல இருந்து we had startups. So இதுல சில இம்பாக்ட் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். நீங்க we would like to just give you some stories which show what kind of impact apart from monetary. உரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து யூரோப்பியன் ட்ரிப் போனப்போ அங்க எல்லா அவங்களோட மீட்டிங்ஸ்லாம் வந்து கிஃப்டா கொடுத்தது வந்து உருவோட யாழ். அது 2000-year-old சங்ககால இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மறக்கப்பட்டதை திரும்பி ஒரு லைம்லைட்ல கொண்டு வந்தோம். ஸோ தட்ஸ் மோர் தென் மணி, இட்ஸ் அ கல்ச்சுரல் இம்பாக்ட் தட் இஸ் ஹேட் ஆன் த சொசைட்டி. ஹெல்த் கேர், சேவ் இங்க இருக்காரு, பேச போறாரு. அந்த டிவைஸ் வந்து எப்படி ஒரு யங் மதரையும் சில்ட்ரனையும் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு அவர் பேசுவாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் they raised funding through our platform and we are proud of it. So congrats Sindil. Ariro Toys வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்த பிறகு 3 times சேல் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து again bringing sales growth, brand awareness. ஒரு 5 வருஷத்துல பிராண்டை பில்ட் பண்ண முடியாது, ஒரு 6 மாசத்துல வந்து டிவி ப்ரோக்ராம் வந்துட்டு பில்ட் பண்ற மாதிரி ஒரு இதாச்சு. ஸோ this also was a huge impact. Deep Tech, we have Aishwarya here from Blink. So women-led startups and people who are in deep tech, இதுவும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. They also, she will speak about what happened to her. Mind and Company, இந்த மென்டல் ஹெல்த் வந்து ஒரு நாட் டு டிஸ்கஸ் டாபிக், அதை பத்தி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிவியில டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்பவுண்ட் என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ட்ரைனிங் வேணும், எனக்கு கோச்சிங் வேணும், எனக்கு வந்து கவுன்சிலிங் வேணும்னு. ஸோ தட் இஸ் மோர் தென் அ ஃபினான்ஷியல் இம்பாக்ட், இட்ஸ் டெஃபினெட்லி அ சோஷியல் இம்பாக்ட். சிமடெக் வந்து ஆண்டர்பிரினர் நீங்க பார்த்துருப்பீங்க, ராகுல் வந்து ஸ்பெஷலி ஏபிள். அவர் வந்து அங்கே ஸ்டேஜில் சொல்றாரு, என்னால் இது முடியும்னா உங்களால எல்லாம் கண்டிப்பா முடியும்னு. ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது அந்த ஸ்டோரி. அப்புறம் ஸ்பேஸ்மேன், ஸ்பேஸ் டெக், பாமேரா, இஸ் கோயிங் டு டாக் அபௌட் பாமேரா நவ. ஸோ இந்த இம்பாக்ட் வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் லென்ஸ்ல மட்டும் பார்க்க கூடாது, சோஷியலா கல்ச்சரலா நிறைய இம்பாக்ட் வந்து இந்த டிவி ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மாஸ் ரீச் அண்ட் ஆடியன்ஸ். Beyond capital, as I said, mentorship, visibility, and also instilling the right values. This is what Startup Singham aspire to do, and I hope this is what we have done. And we are changing how entrepreneurship is looked at in Tamil Nadu, making it dining table conversations among youth and families. We are also putting the regional talent on spotlight. So vandavanga ella pathina, it's not only Chennai startups, majority of them are from down south. So all the districts have been represented very well and created relatable founder role models. So நம்மெல்லாம் வந்து ஹீரோஸ் அந்த மாதிரி வெறும் மூவிஸ்ல பார்க்காம நிஜமான பிசினஸ்லயும் ஆண்டர்பிரினர்ஸ்லயும் எப்படி வந்து ஹீரோஸ் இருப்பாங்க அப்படின்னு ரோல் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். I think these are all the impact that we are proud of beyond just the 55 crore commitment that we made. Thank you so much for the show. So first we will hear from Save Mom, Senthil. Can I have என்னோட பேர் செந்தில்குமார், நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். நாங்கள் வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கான ஒரு இன்னோவேஷன் பண்ணியிருக்கோம். அம்மாவையும் குழந்தையும் ஒரு 1000 நாளுக்கு எங்களோட வியரபிள் டிவைஸ் வழியாக மானிட்டர் பண்ணுற மாதிரி. இந்த இன்னோவேஷன் வந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பைலட் பண்ணியிருக்கோம், நிறைய இது பண்ணியிருக்கோம்.
முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி வந்து லீனாக ரொம்ப ஹெவியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணல அது இனிஷியல் ஸ்டேஜில். ஏன்னா இது ஒரு புது டெக்னாலஜியாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுலேயும் சேலஞ்சஸ் இருந்துச்சு இனிஷியலாக நாங்கள் பண்ணது. பட் நாங்கள் மதுரையிலேருந்து லீனாக ஆப்ரேட் பண்ணோம். அதாவது ஸ்மால் டீம் வச்சு எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு 5 years ரன் பண்ணிட்டு இருந்தோம். சில கிராண்ட்ல இதை ஆப்ரேட் பண்ணுவோம். ஆனால் ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படின்ற ஷோ வந்து என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு ஒரு மாசிவான விசிபிலிட்டியை கொடுத்துச்சு. அது இல்லாமல் எங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபண்ட் ரைசிங் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இந்த ஷோவில். ஒரு 3 crore ஃபண்ட் ரைஸ் கம்ப்ளீட் பண்ணோம் இந்த ஷோவில். இது என்னாச்சு அப்படின்னா எங்களோட இனோவேஷனை ஒவ்வொரு மதருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுச்சு. அதில் அப்போ இந்தியாவில் சின்ன ஊர்ல இருந்து டீப் டெக் பண்ணோம் அப்படின்னா ஃபண்டிங் கிடைக்காது, அந்த ப்ராடக்ட்டை லைவாக கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் அவ்வளோ இனோவேஷன் இருக்குது, மீடியாவில் வரும் எல்லாம் வரும், ஆனால் எந்த இனோவேஷனும் எண்டு கஸ்டமருக்கே போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒருத்தவங்களும் டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ஃபண்டிங் சப்போர்ட் கிடைக்கும், விசிபிலிட்டி கிடைக்கும், கம்யூனிட்டி லெவலில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். யாருமே வந்து நோ சொல்ல மாட்டாங்க. ஈவன் நாளைக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் சம்மன் சே இது ஒர்க் ஆகாது இந்தியாவில், யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா தட் ஆண்டர்பிரனர் கேன் ரெஃபர் சேவ்மா, இல்லை அவங்க பண்ணாங்க ஷோவில் வந்து அவங்களுக்கு ஃபண்ட் கிடச்சிச்சு, ஸோ என்னாலையும் இது பண்ண முடியும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ஸ்டார்ட் அப் சிங்கத்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் த இன்வெஸ்டர் ஹூ ட்ரஸ்டட். ஏன்னா இது ஒரு புது ஐடியா. அதுலப்போ வந்து இன்னைக்கு இந்த ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்ச உலகம் ஃபுல்லாக ரிப்ளிகேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன் ஆஃப் த வெரி சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் சஸ்டைனபிள் ஐடியா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம் அண்ட் ஆல் த இன்வெஸ்டர். Aishwarya from Blink. Deep tech and women, those are not things that we have very common in India. ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல என் ஹஸ்பண்டோட வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போஸ்ட் கோவிட் வரணும், இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும். ஸோ அதுவும் வந்து அவர் சிவிலில் இருந்தார், நான் பிஸ்னஸில் இருந்தேன். ஸோ அவர் ப்ராடக்ட்டை உருவாக்க முடியும், நான் பிஸ்னஸை நடத்த முடியுன்ற நம்பிக்கையில் எல்லாத்தையும் அங்கே ஏற கட்டிட்டு சிங்கப்பூர் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இனிஷியலாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கோ ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுறதுக்கோ முட்டி மோதி அதை டெவலப் பண்ணியாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு எலக்ட்ரானிக் பிராண்ட், ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் ஸ்விட்ச், பிளக்ஸ், சென்சார்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்விட்சஸ் எல்லாம் நாங்கள் ஸ்மார்ட்டாக மாற்ற போகிறோம்னு சொன்னப்போ பெரிய பெரிய பிராண்ட் இருக்காங்க, நீங்கள் என்னங்க வந்து பண்ண போகிறீங்க, அவங்களோடலாம் எப்படி மோத போகிறீங்க, இதில் ஏற்கனவே நிறைய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, உங்களோட நீஷ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு அதை சொல்லி இல்லை நாங்கள் இது பண்ணுறோம், இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னு மக்கள்கிட்ட எங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு நாங்கள் யாராவது எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நாங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் ஒரு வேலிடேஷனாக யூஸ் பண்ணுறோம். எங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம்ல இந்த எபிசோடில் வந்திருப்போம். எங்களோட ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அதை வேலிடேட் பண்ணாங்க, அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்த்துருக்காங்க, அதை டிவியில் காமிச்சாங்க. ஈவன் நேற்று கூட எங்களுக்கு வந்து டீலர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் உங்களை ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோவில் தான் பார்த்தேன். ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜியை B2Bல நிறைய கனெக்ட் பண்ணுவோம் தான். டீலராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், எப்படி நீங்கள் எங்களை கண்டுபிடிச்சிங்க, எப்படி நாங்கள் பண்ணுறது அப்படின்னப்போ இது வரைக்கும் நாங்கள் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் பெரிய அளவில் இன்னும் செலவு பண்ண ஆரம்பிக்கல. ஒரு கன்சியூமர் பிராண்டாக முதல்ல எல்லாரும் சொல்கிறது லட்சக்கணக்கில் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் செலவு பண்ணணும்னு, அந்த செலவு ஃபுல்லாகவே எங்களுக்காக அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு ரீல் போட்டால் ஒரு 100,000 வியூஸ் போகுது, ₹1 கூட அதுக்கு பூஸ்ட் பண்ணல, ஆர்கானிக்காக அது க்ரோ ஆகுது. ஸோ பூஸ்ட் பண்ணால் கூட அது எவ்வளோ தடவை அதோட ரெப்ளிகேட் வருது நமக்கு தெரியாது. ஆனால் ஆர்கானிக்காக க்ரோ ஆகும்போது ஒரு கால்ஸாக இருக்கட்டும், எங்களுக்கு வர ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், பீப்புள் நம்பி அந்த ப்ராடக்ட்டை முதல்ல வாங்கி அவங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எங்களோட முதல் சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கி நான் என் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணணும், என் பசங்களை அதை யூஸ் பண்ண விடணும், ஸ்விட்சாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், அது வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குதுன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல் இன் டு இட். ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தயாரிக்க முடியும், ஆனால் அது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை அவங்க எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நம்பர் 2 இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த 6 to 7 months ஆஃப் ஜேர்னி ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோலாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு ஃபண்ட் பிச் பண்ணும்போது தெரியல. ஸோ அது தெரியலன்னு ஆனஸ்ட்டாக அட்மிட் பண்ணிக்கும் போது அவங்க அதை ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதை இப்படி தான் பண்ணும், இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கணும், ஸோ இதெல்லாம் படிச்சிருக்க முடியுமான்னு தெரியல, ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்தது. ஸோ இன்னைக்கு பிளிங்க் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் Tier 2 Tier 3 நாங்கள் காரைக்குடியை சேர்ந்தவங்க. ஸோ காரைக்குடியில் ஸ்டார்ட் அப் சிங்கம் பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஷோ ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் நினச்சோம் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இங்கேருந்து தான் எங்களுக்கு கால்ஸ் வரும்னு. ஆனால் காரைக்குடி, இன்னைக்கு திண்டுக்கல், அங்கேருந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஷோவை பார்த்தோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா செய்யணுன்ற அந்த மோட்டிவேஷன் வருது. ஸோ நான் ஒரு விமனாக நிறைய இடத்துல பிச் பண்ணும்போது டீப் டெக்குக்கும் விமனுக்கும் என்ன சம்மந்தம், ஸோ அப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் விமன் எபிசோடாக கொடுத்து விமன் டீப் டெக்கில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்ச அந்த இனிஷியேட்டிவ் வாஸ் வெரி நைஸ். அண்ட்
பிளிங்கோட ஜேர்னியில் எப்பயுமே ஸ்டார்ட் அப் சிங்கம் ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும்ன்றது அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஈகோ சிஸ்டம் தட் ஹெல்ப் அஸ் வாண்ட் டு மேனுஃபேக்சர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணும், தமிழ்நாட்டுக்குள்ளேயே மேனுஃபேக்சர் பண்ணி உலகத்துக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் அனுப்பணுன்றதுல தான் பிளிங்க் உருவாச்சு. நாங்கள் இன்னும் தவந்து நடந்துட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக ஓடுவோம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட. தேங்க்யூ. Things that we had in mind was funding and some impact that will create, like how Aishwarya was mentioning and Sandil was mentioning. One of the biggest success stories is how it actually changed the community itself and how a community is perceived. We will call upon Pamara to hear from him what has been his experience. பாமராவோட ஃபார்மில் பணியிலேருந்து அப்படியே மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஸ்டார்ட் அப் சிங்கம் எந்த லெவலில் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்றது ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஓனாய் வளர்க்க பிடிக்கும். 2 ஓனாய் வளர்த்தேன். 2க்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போட்டேன், ஒரே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த 2 ஓனாய் ஒரு நாள் என்கிட்ட வந்து எனக்கு அவன் முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு கேட்டுருக்கோம். ஒரு செகண்ட் யோசிக்கல, ஒரு ஓனாயை வெட்டி இன்னொன்று சாப்பாடாக போட்டேன். அதை சாப்பிட்ட அந்த ஓனாய் ஒரு சிங்கமாக மாறி கர்ஜித்து என் பக்கத்தில் நின்றுச்சு. அந்த 2 ஸ்டார்ட் அப்பில் அந்த 2 ஓனாயில் ஒன்று என் 9 to 5 ஜாப், இன்னொன்று என்னோடய பிஸ்னஸ். நான் 2021 என்னோடய ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தேன். வேலைலாம் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்தது வந்து டெலிகாஸ்ட் ஆனது மார்ச் டெலிகாஸ்ட் ஆச்சு. மேலாக நான் என்னோடய ஜாபை குவிட் பண்ணேன். ஸோ குவிட் பண்ணப்போ ஒரு ஃபண்டிங் எடுத்திருந்தோம். பட் டியூ டு சம் ரீசன்ஸ் அந்த ஃபண்டிங் போகலை. ஃபண்டிங் எடுத்தால் எங்களால் 4x ரெவன்யூ க்ரோ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் எடுத்தோம். பட் அந்த ஃபண்டிங் இல்லாமலே இந்த ஃபினான்ஷியல் இயர் நாங்கள் 7x க்ரோ ஆகிறோம். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம் எனக்கு 3 வகையில் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எங்களோட சேல்ஸ், நான் சொன்ன மாதிரி 7x க்ரோத் காமிச்சிட்டோம். அடுத்து எங்களோட சோஷியல் மீடியா ஆல்மோஸ்ட் 50,000 ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு இந்த ஷோ வந்து 2 days எங்களுக்கு வந்தது, விச் ஹெல்ப் இன் த கன்வர்ஷன். ஸோ 3வது விஷயம் எங்களோட நெட்வொர்க்கிங் ஆஸ்பெக்ட். ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் ஆர்டர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஸ்டார்ட் அப் சிங்கம்லேருந்து வந்தது தான். ஸோ பர்சனலி மோர் தேன் அ ஃபண்டிங் ஷோ, இட் இஸ் அ விசிபிலிட்டி ஷோ ஃபார் அஸ். தேங்க்யூ டீம். Thank you so much, Senthil. Thank you so much, Aishwarya and Kannan, for sharing your stories and being a part of our journey. So next we will have our chief mentor and our first investor, Mr. Kumar Bambu, to give a special address. முதல்ல இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 பற்றின ஐ திங்க் முதல் ப்ரெஸ் இன்வால்வ் ஆகிற ஈவெண்ட்டு. இதுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ரெண்டாவதாக வந்து we are very happy to have Mr. Gopal Srinivasan here. So நான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா ஆக்சுவலாக நான் என்னோடய கரியரில் நிறையா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி எனக்கு வேலை கிடைக்காத ஒரே கம்பெனி டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான். நான் தும்கூரில் போய் அவங்க கம்பெனியில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண இன்டர்வியூக்காக. கிராஜுவேட் ஆன உடனே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போது ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்மோட ஒரு ட்ராக்ஷன் பார்த்துட்டு நம்மளுடைய விஷன், அதாவது ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிறையா ஸ்டார்ட் அப்பை வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு இனிஷியல் ஃப்ரிக்ஷன் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. எப்படி நம்ம சாப்பாடு எப்படி டேபிளுக்கு வரும் அப்படின்ற பயம் இருக்குது. அப்புறம் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்த உடனே நிறையா சேலஞ்சஸ் இருக்குது, தடைகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம், இப்போ எனக்கு ப்ராடக்ட் பண்ண தெரியும் அப்படின்னா அதை நம்பி நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்ண தெரியும், இல்லை பொருளை செய்ய தெரியுன்றதை நம்பி கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்கு எவ்வளோ விஷயம் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு தெரியாதுன்றது ஸ்டார்ட் அப் ஆரம்பித்த அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். நிறையா ஸ்டார்ட் அப் இன்றைக்கி வந்து அந்த தெரியாத விஷயங்களில் பண்ணுற தப்புனால தான் அவங்க வந்து மறைஞ்சு போயிடுவாங்க, இல்லை அவங்களுடைய க்ரோத் வந்து ரொம்ப மியூட் ஆகிடுது. ஏன்னா நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதது இருக்குது. அவங்களுக்கு தெரியாதுன்றது தெரியாது. ஒரு தவறு நடந்ததுக்கப்புறம் அதோடைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறதே தான் அவங்க கற்றுக்குறாங்க. இதனாலேயே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்போட வளர்ச்சி வந்து பெருமடங்கு பாதிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இப்போ நம்ம கோபால் ஸ்ரீனிவாசன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மல்டி ஜெனரேஷனல் பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வராரு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட பழகத்தே ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து
எந்த ஸ்டார்ட் அப்லாம் வந்து வளர்கிறதுக்கு நிறையா முயற்சி போடுறாங்க வளர்கிறாங்களோ அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களோட கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த ஸ்பிரிட்டோட வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம்லேயும் அந்த ஸ்பிரிட்டை நம்ம கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான இது. அதனால அவர் வந்து இந்த மாதிரி இதை ஒரு கம்யூனிட்டியாக பில்டு பண்ணணும், நம்ம இம்பேக்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கமில் வந்து ஒரு இன்க்ளூசிவ் பிளாட்ஃபார்மாக பில்ட் பண்ணணும், எல்லா மாதிரி ஒரு டெக்னாலஜி இல்லை கன்சியூமர் இல்லை ஒரு B2B B2C இந்த மாதிரி D2C இந்த மாதிரி எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் எல்லா மாதிரி ஸ்டார்ட் அப்பும் இருக்கிற மாதிரி ஒரு டைவர்ஸான பிளாட்ஃபார்ம், இன்க்ளூசிவான பிளாட்ஃபார்ம், ஒரு ஆர்ம்ஸ் லென்த், அதாவது ஒரு இன்வெஸ்டரோடையும் ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் எந்த ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு க்ளோஸாக இல்லாமல் இன்க்ளூசிவாக பில்டு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம விஷனை கேட்ட உடனே அவர் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராடன் பண்ணணும், ஒரு நல்ல அட்வைசர்ஸ் உங்களுக்கு வச்சுக்கணும் அப்படின்னாரு. அந்த ஐடியா நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் அவரோடைய ஒர்க் பண்ணி யாரெல்லாம் நம்ம அட்வைசராக போடலாம்னப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டைவர்ஸான எல்லா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அவரை கோபால் ஸ்ரீனிவாசன் சார் எடுத்திங்கன்னா அவரே வந்து இது வரைக்கும் ஒரு 10 ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காரு. இப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன் அந்த நம்பர் 10ங்கிறது கரெக்டாக சார் அப்படின்னுட்டு, 11வது வந்து அடுத்த வாரம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இன்னும் ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனராக இருக்கார், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தாலும். அண்டு அதை விட பெரிய விஷயம் அவர் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறதே வந்து நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருங்க, நாட் ஓன்லி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லாமல். ஸோ அதனால் அவரை நம்ம அட்வைசராக வந்ததுனால ஸ்டார்ட் அப் சிங்கமோட இம்பேக்ட் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இப்போ அவர் நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் பார்த்தா நம்ம மகாலிங்கம் சார், அவருக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டைவர்ஸான ஏரியாஸில் இருக்குது. அதாவது நம்ம அவருடைய ப்ரொஃபைல்லாம் படித்தேன்னு நான் கண்டிப்பாக இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில் அப்படின்வாங்க. நாங்கள்லாம் வந்து ஒரு இந்த சிங்கிள் ட்ரிக் போனி அப்படின்வாங்க, ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய தெரியும் நமக்கு, வேலையை தவிர வெளியில் அந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வெளியில் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவரெல்லாம் எவ்வளோ ஒரு டைவர்ஸான விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே தான் ஏன் வந்து அவரை நம்மளுக்கு அட்வைஸராக இருக்க சொல்லி கோபால் சார் சொன்னாருன்னு எனக்கு புரியுது. ஏன்னா அவ்வளோ டைவர்சிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான். இப்போ நீங்கள் முதல் சீசனில் பார்த்தீங்கன்னாலே வந்திருந்த 39 ஸ்டார்ட் அப்பில் ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் அவ்வளோவா சம்மந்தம் இருக்காது. இப்போ ஒரு ஃபார்மராக இருக்காங்க, ஒரு அரிரோ டாய்ஸ் இருக்காங்க, ஒரு சேவ் மாம் இருக்காங்க, ஒரு ராப்டி இருக்காங்க, ஒரு ஸ்பேஸ்மேன் கிராஃப்ட் இருக்காங்க, அதாவது ஒரு பசுமாட்டுக்கு மடி இதில் ஒரு நோய் வர்றதை எப்படி கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து எப்படி வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்புக்கு பார்ட் பண்ணுறது வரைக்கும் சம்மந்தமே இல்லாமல் பிஸ்னஸாக இருக்குது. இது எல்லாம் சத்தியமாக சொன்னோன்னா இந்த 39 ஐடியாவும் அங்கே உட்காந்து கேட்குறது 90% ஐடியா இப்படிலாம் இருக்கும் ஒருத்தவங்க யோசிப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோ பார்க்குறதே அந்த அளவுக்கு டைவர்ஸ் ஐடியா வர்றது அப்படின்னா, இப்போ அதை மாதிரி நம்ம மகாலிங்கம் சார் மாதிரி, அதுக்கப்புறம் இப்போ கிரீஷ் மாத்ருபூதம் அவர் ஒரு அட்வைசர். இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனர், பலமுறை, அதாவது இந்த இன்ட்ராப்ரூனர் அப்படின்வாங்க, ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிறதையே அவர் நிறையா விஷயம் ஆண்டர்ப்ரனரெலாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அதுக்கு நடுவில் அவரும் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு வந்திருக்காரு, திரும்பி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஆகிருக்காரு. அதாவது இதில் லைஃப் சைக்கிள் அப்படின்வாங்க. இப்போ எல்லா இதுலேயுமே இப்போ ஒரு மனுஷனை எடுத்தால் நம்ம கிராடல் டு கிரேவ் அப்படின்போம், எப்படி தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் நம்ம போகிறோம், அது ஒரு லைஃப் சைக்கிள். அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு கஸ்டமரோட லைஃப் சைக்கிள் இருக்குது, ஒரு எம்ப்ளாயியோட லைஃப் சைக்கிள் இருக்குது, ஒரு வெண்டரோட லைஃப் சைக்கிள் இருக்குது. இது மாதிரி அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அட்வைசராக வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் லைஃப் சைக்கிளில் வேற வேற அவதாரில் இருந்திருக்காங்க. இப்போ ஷாம் சேகர் சார் ஒரு அட்வைசராக வராரு, அவரும் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்காரு, ஒரு மல்டிபிள் பிஸ்னஸஸ் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போப்பை மோகன் இருக்காரு. அதாவது இப்போ வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 65+ இருந்து மேபி 30 வயசு வரைக்கும் எல்லா மாதிரி அட்வைஸும் இருக்காங்க, எல்லாரையும் புரிஞ்சுக்கிற மாதிரி. அதை மாதிரி மென் அண்ட் உமன் இருக்காங்க. ஸோ இந்த அட்வைசர் குரூப்பே வந்து ஒரு ஆல் இன்க்ளூசிவ்ங்கிறத காட்டுற மாதிரி இருக்கு. அதனால இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ இது ஒரு
26 எபிசோடு வரப்போகுது. சீசன் 1 13 2 மடங்கு எபிசோடு வரப்போகுது. 2 மடங்கு ஸ்டார்ட் அப் கவர் ஆக போகுது. டைம் வந்து ஒரு ஈச் எபிசோடு 50% அதிகம் வரப்போகுது. அப்படின்றதெல்லாம் விட ஸ்டார்ட் அப் சிங்கம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அதை எவ்வளோ பலப்படுத்திட்டு இருக்கு. ஸோ அது வந்து பல மடங்கு பலமாயிருக்கு. நம்மளுக்கு ஒரு சீசன் பண்ணின அனுபவமும் இருக்குது, ப்ளஸ் பல மடங்கு பலம் வந்திருக்கு. பல அனுபவம் மிக்கவர்கள் இதில் பிளாட்ஃபார்மில் அட்வைசராக வந்திருக்காங்க. ஸோ ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பூட் கேம்பில் ஒரு 6 ஸ்டார்ட் அப் பார்த்தேன். அதுலேயே ஒரு 4 பேர் வந்து ஆஹா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ எனர்ஜி இருக்குன்றதே ஏன்னா நம்ம நிறையா தடவை இப்போ மீடியாவில் பேப்பர் எடுக்கிறோம், இல்லை சோஷியல் மீடியா போகிறோம்னா நிறையா நெகட்டிவ் நியூஸ் வருது. ஆனால் கண்டிப்பாக நான் இப்போது ஒரு ஸ்டார்ட் அப் சிங்கமில் ஸ்டார்ட் அப்போடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த விதத்தில் இவங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதே ஐ ஃபீல் யங்கர், ஐ ஃபீல் எனர்ஜைஸ்ட் எவ்ரி டே. I am very sure that the impact of Startup Singam will be huge on the ecosystem. நம்ம கோபால் சார், மகாலிங்கம் சார், இப்போபே மோகன், ஷாம் சேகர், மது, அஸ்வினி, அசோகன், மிதுன், இவங்க எல்லாருமே வந்து அதாவது இப்போ மேடம் நாங்கள் 3 பேர் இருக்கோம் அப்படின்னா எங்களை விட பல மடங்கு சாதனைகள் படைத்தவர்கள், பல மடங்கு வெல்த் கிரியேட் பண்ணவங்க, பல மடங்கு ஜாப் கிரியேட் பண்ணவங்க. அது மாதிரி ஒரு இந்த அட்வைசர் குரூப்போட ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து பல மடங்கு பவரோட பல மடங்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுன்ற நம்பிக்கையோட ஐ விஷ் ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இந்த பேர் மட்டும் நான் படிக்கிறேன். மிஸ்டர் கோபால் ஸ்ரீனிவாசன், சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் டிவிஎஸ் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். மிஸ்டர் கிரீஷ் மாத்ருபதம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஃப்ரெஷ்வர்க். இப்போ வந்து அவர் வந்து டுகெதர் ஃபண்டுன்னு ஒரு பெரிய ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து இந்தியாவை வந்து ஒரு ப்ராடக்ட் நேஷனாக மாற்றணும்னு ஒரு விஷயம் வச்சிருக்காரு. ஒரு வீடியோ இப்போ வரும். அடுத்து வந்து மிதுன் சச்சேட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேரட்லேன்னு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அது வந்து டாட்டாக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கே மகாலிங்கம், பார்ட்னர் டைரக்டர் டிஎஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இஸ் யோர். அப்புறம் மோகன் கருப்பையா, சிஇஓ அண்ட் கோ ஃபவுண்டர் இப்போபே. அண்ட் வி ஹேவ் ஷாம் சேகர், ஃபவுண்டர் ஐ தாட் ஃபினான்ஷியல் கன்சல்டிங் எல்எல்பி. அவர் வந்து ஃபினான்ஷியல் கன்சல்டிங் நிறைய பண்ணி ஒரு ப்ராடக்ட் நிறைய டெவலப் பண்ணி இப்போ வந்து அவர் வந்து நிறைய ஃபண்டு வந்து ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மிஸ் அஸ்வினி அசோகன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து டீப் டெக்கில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஏஐ கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏஐ கம்பெனி வந்து ஒரு பெரிய வேல்யூவேஷனுக்கு வந்து சோல்டு. ஸோ அவங்க வந்து அட்வைசர் இன்வெஸ்டர் வராங்க. அதுக்கப்புறம் மதுசூதனன், எல்லாருக்குமே தெரியும் மதுசூதன் ரங்கராஜன். அதாவது ஃபின்டெக் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணிச்சு. அதாவது லெண்டிங், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். இப்போ பேங்க்கெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பேக் எண்டில் நிறைய ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அது வந்து பெரிய லெவல் நடத்திட்டு வரும். அவங்க ஆக்சுவலி ஐ திங்க் மோர் தென் $180 மில்லியன் ஃபண்ட் இது வரைக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க. போன வாரம் கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது. ஸோ இவங்கெல்லாம் வந்து எங்களோட பானம் வெஞ்சர்ஸில் ஷேர் ஹோல்டராகவும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வைஸராக வராங்க. மெயினாக குமார் வேம்பு சார் சொன்ன மாதிரி எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்வைஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ஜார்னியை வந்து எங்களால் கொடுக்க முடியாத நம்பிக்கைகள் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். With all this, now I request Mr. Gopal Srinivasan to come on stage and share. I have only 3 things to actually say. The first is you might have seen I was very busy on my phone. I was actually very busy with my good friend ChatGPT. I was asking ChatGPT, what will be the per capita income in today's rupees of Tamil Nadu in 2047, which Modi ji calls as the era of Viksit Bharat? And the answer is, it will be 4 times in today's rupees of what it is now. Imagine a Tamil Nadu which is 4 times more money. It's unimaginable actually. 4 times more money. It would be, to put numbers, 3 lakhs is the per capita. It will become roughly 12 lakhs in today's rupees. That is the size. And the only people who are going to build it are not the politicians. They are not the bureaucrats. They are not the academicians. Of course, they have a role. But the people who are really going to build it are our entrepreneurs. My guru, C.K. Prahalad, I remember, in fact, in the same room having a session with him on India at 75 in 2007, when he was speaking, saying, what will India be in 2022, 23? He basically always had a saying. He said, entrepreneurs are this era's freedom fighters. So the freedom for us today is economic freedom and of course also social and cultural freedom.
But economic freedom is going to be built by all these people. So I must say you are like basically the people encouraging and building the freedom fighters. So I wish you all the best. Freedom fighters for our freedom, for Tamil Nadu to become 12 lakh per capita GDP from today's 4 lakh in today's rupees. Of course, in future rupees it will be 26 lakhs. But I'm just taking it today's rupees. So are all of you. And I also want to say that one of the best decisions I ever took in TVS Electronics is not hiring Kumar. Because look at what he has become. Imagine which stuck in TVS Electronics should be sitting there as some president of some business division. Instead of that, he has done so much more. So I'm so happy I took such a good decision, Kumar. I now stand proud along with the Indian Air Force of saying no to you, so that you make sure you do the right thing. Thank you so much, and I wish you all the opportunity. Honestly, I've been an angel investor funding startups for more than 10 years, but when Gopal called me a couple of months back and said, I want you to do this, I thought it was a real honor that he called me. Thanks, Gopal, first of all. And that was followed up with a call from Kumar, and I got even more excited because as an entrepreneur, I'm just going to say three things. One flashback, one current, and what happened in between. Late 80s, I got into business. My father was unwell, so I didn't have a choice. I came back. It was very, very uncool to be a businessman, I can tell you those days, the kind of business. Okay, it was so uncool because they wanted stable salary or work with some company like TVS, then you will get a good bride or a groom then. So times have changed so much. Fast forward to, I was a couple of weeks back in the boot camp, which that energy was unbelievable, I can tell you, unbelievable. I don't know, I saw some 500 people there and there was no space to stand or sit, and most importantly, the kind of startup entrepreneurs I met was across the spectrum. In between, in the 2010 when entrepreneurship started happening, I started investing around 2014-15. Typically good college, IIT, MBA from good school, or kind of people are entrepreneurs. That slowly started changing. I think what Startup Singham has done is accelerated the change big time. And I think, as they said, taken to rural areas, made it, I think entrepreneurship is very cool, and even if you fail as an entrepreneur, companies take you back because you had the risk-taking ability. They've had it as a badge. I think Startup Singham has done a great job in accelerating that, and it's not only the impact that Startup is in and all the support to entrepreneurs, marketing, indirect, etc. I think it's, apart from the impact, it's an inspiration for more and more youngsters, not youngsters, actually I should say this, the startups I saw, there are many middle-aged people, which is really inspiring for me. Because people in their 40s and 50s trying entrepreneurship, I think it's truly a wave, a tsunami they've unleashed actually. Great job, Aim and Bala. All the best. Thanks again, Gopal. Thanks again, Kumar, for giving me the opportunity. வாய்ப்பை கொடுத்த குமார் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஹேமன் பாலான்னு ஆல்வேஸ் மீன் சப்போர்ட் டு மீ அண்ட் இப்போப்பே. இந்த பேனலில் நான் ரெண்டு சைடுமே இருக்கேன் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். நாளைக்கு வந்து கோபால் செட்டப்பை பிச் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். ஆமாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சொந்த ஒரு ராமேஸ்வரம் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் நினச்சேன் ஸ்டார்டிங்கில் வந்து சென்னையில் தான் நிறைய பேர் இந்த ஷோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராமேஸ்வரத்தில் இருக்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லி பார்க்கல, அவங்களா வந்து விஜய் டிவியில் பார்த்துட்டு நான் மீட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஷோ நீ வந்திருந்த அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஸ்டார்ட்-அப் சிங்கமில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் என்னுடைய பொண்ணு 9 வயசு 2 பேரும் உட்காந்து ஒன்றா ஒரு ஷோ பார்த்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிவியில். அது ஏன்னா எங்கள் வீட்டில் யூஸ்வலாக டிவி அலோடு இல்லை, இந்த மாதிரி ஷோஸ் அலோடு இல்லை. நாங்கள் ஆன் பண்ணி கொடுத்தோம். அப்போ என் பொண்ணு 9 வயசு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு எனக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த இன்ட்ராக்ஷன் வந்து இன்னும் என்னால் வந்து மறக்கவே முடியலை. நிறையா கேள்விகள் கேட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன். அப்படியே ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கூட எடுத்து நான் கூட நான் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஷோ வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு சின்ன குழந்தைகள் கூட ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நான் இன்வால்வ் ஆகிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. I want to see Tamil Nadu emerge as a true product nation hub, where our founders can dream big and compete on the world stage. That is why I invested in Startup Singham. Season 1 has already created an amazing impact by giving early stage founders the platform, mentorship and visibility they need. And this is just the beginning. The ripple effect it can create for our ecosystem is massive.
As we step into Startup Singham Season 2, I want to wish the very best to all the participating founders. This is your time to roar. And I also want to call upon all angel investors and ecosystem builders to come together. Because when founders and investors unite, we don't just build startups, we create a revolution. Let's make Tamil Nadu the land of bold entrepreneurs and global products. Nandri and all the very best to Startup Singham Season 2. My name is Madhusudan. I'm the co-founder of M2P FinTech. It's a great honor to be part of this, advisory and the investment team for Startup Singham. I think we need more of this in terms of how we can groom and power more entrepreneurial energy in our state. Tamil Nadu truly stands out as the state that is on macros growing the fastest, and we need more at the entrepreneurial level to really accelerate and pull the country forward. And I'm truly grateful to share my learnings along my journey as a founder and in whatever way that I can. And I'm wishing the Bantam Venture team the very best, and looking forward to working with all of them in the coming years. Thank you. For the past 9 years, my entire career has been investing in businesses. Now, I'm focusing more on investing in early stage businesses. The idea is to participate as a pro-entrepreneur investor to encourage as many entrepreneurs as possible to achieve their entrepreneurial dreams. Startup Singham is the ideal platform to do that in Tamil Nadu, and that is why I am now a part of the Startup Singham family. Having invested in multiple startups over the last 9 years, I believe it is time to invest in a structured way into the startup ecosystem in Tamil Nadu to provide much needed support and fillip to every entrepreneur who wants it. I believe that if all of us come together and support entrepreneurs one at a time with capital at the right time for their growth, then we are likely to create a dramatic transformation of the startup ecosystem in Tamil Nadu. The time is right to back the entrepreneurs. The capital is very much available, so we should give the entrepreneur everything he needs and everything we got. I think that is what is going to create the transformation of the startup ecosystem in Tamil Nadu. I wish all the stakeholders of the Startup Singham ecosystem the very best. The coming years are going to be very exciting. Startup Singham is going to grow into a significant driver of the entrepreneurial movement in Tamil Nadu, and I'm very happy to play a small part in it. Good luck for great times. எபிசோடு இருந்தது, இந்த வருஷம் 26 எபிசோடு வரப்போகுது. போன வருஷம் வந்து 1 hour இருந்தது ஷோ, இப்போ வந்து 1.5 hours வரப்போகுது. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து அந்த பிளான் வந்து சீசன் 2ஓட பிளான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு எல்லாம். கிட்டத்தட்ட வந்து 3000 அப்ளிகேஷன் வந்தது சீசன் 2க்கு. அதில் வந்து 75 ஸ்டார்ட் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். அது வந்து அந்த ஸ்டார்ட் அப் செலெக்ஷன் இந்த வாட்டி ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபைன்டாக பண்ணியிருக்கோம். போன வருஷத்தை விட இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு பூட் கேம்பும் நடந்தது. அவங்க ஐடியாஸ் என்ன, இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து ஐடியா கரெக்டாக இருக்கும், ஆனால் பேப்பர் ஒர்க் அதெல்லாம் சரியாக இருக்காது. இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் மூலயமா வந்து அவங்களோட எல்லா டேட்டா நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40+ டேட்டா நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சீசன் 2 வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும், அதே மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி யூனிக்கான ஸ்டார்ட் அப்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வருஷம். ஸோ உங்களோட சப்போர்ட், உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு எப்பவுமே தேவை. தேங்க்யூ வெரி மச். கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு டீப் டியூ டிலிஜென்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சீசனில் நாங்கள் வந்து டியூ டிலிஜென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம், ப்ரீ டியூ டிலிஜென்ஸில். ஆனால் இந்த சீசனில் அதோட எஃபர்ட் இன்னும் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் ஹோப்பிங் தட் இந்த சீசன் ஒன்ஸ் த அனௌன்ஸ்மெண்ட் ஹேப்பன்ஸ் ஆன் டிவி, வித்தின் 3 months the startup should be able to get funds. That's what we are doing. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் சிங்கம் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணணும்னு வந்தாங்கன்னா, இப்போ எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு போகிறோம், நம்ம லாயர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டோம்னா ஒரு 20 டாக்குமெண்ட் கேட்குறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த 20 டாக்குமெண்ட்டையும் நம்ம தேடிட்டு இருக்கோம் வீட்டில் விற்க போயிட்டு.
அப்போ நம்ம விற்கிறதுக்கு லேட் ஆகும், அவசரமாக வாங்கணுன்றவங்க வேணான்னுவாங்க, இல்லை வெயிட் பண்ணுறதே சந்தேகம் வரும், வேறு ப்ராப்பர்ட்டியை பார்ப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ நமக்கு இந்த டைம் நிறையா இருக்குது அப்படின்னா முதல்லையே வந்து நம்ம நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னா இதெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு 50 பாயிண்ட் அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். அதில் எது இருக்குது எது இல்லைன்றதுக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம்னே ஒரு ஆடிட் ஃபர்மை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இன்வெஸ்டர்கிட்ட போகிறதையே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவங்கக்கிட்ட இருக்குன்றது நம்ம முதல்லையே கொடுக்குறோம் இன்வெஸ்டருக்கும். அப்போ இன்வெஸ்டருக்கும் நம்பிக்கை வருது, இது ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்காங்க, ஐடி ரிட்டர்ன் ப்ராப்பராக ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க, ஷேர் ஹோல்டருக்கு அக்ரிமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, அது மாதிரி என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இன்வெஸ்டர் வந்த உடனே இப்போ ஒரு சீசன் 2ல் எங்களோட குறிக்கோளே, இப்போ சீசன் 1ல் வந்து ஃபண்டிங் கொடுக்குறோன்னு சொன்னதுலேருந்து ஃபண்டிங் வாங்க ஆவரேஜாக 6 மாதம் ஆயிருக்கு, பேப்பர்லாம் அதுக்கப்புறம் தான் தேடி கொண்டு வந்தாங்கன்னா சீசன் 2ல் எப்படி அதை 60 நாளாக குறைக்குது. ஸோ ஃபண்டிங் கொடுக்குறேன்னு சொன்னால் 60 நாள் 30 நாளைக்குள்ளே ஃபண்டிங் வரணும். அப்போ முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ஃபவுண்டரை தயார் பண்ணிடுறோம். அப்போது இதை மாதிரி நம்ம அனுபவத்தில் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால தான் நம்ம அந்த சிம்பிளிஃபை ஃபண்ட் ரைஸ் அப்படின்றதுல பணம் வேணுன்றதே போய் நீ தயார் பண்ணிக்கிறது கஷ்டம். முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்த அப்படின்னா பணம் போடுறேன்னு ஒரு 30 நாளைக்குள்ளே பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரா மாதிரி பண்ணுறோம். அதுதான் நம்ம இப்போ சீசன் 2ல் முக்கியமான விஷயம். Season 1 is only for Tamil Nadu. Season 2 is other states also. இல்லை, இது தமிழர்களுக்கு தமிழ்நாடுங்கிறத விட, ஏன்னா சீசன் 1லேயே பார்த்தீங்கன்னா இப்போ துபாயிலிருந்து அந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. சீசன் 2லேயும் நம்ம வெளியூரில், அதாவது இப்போ தமிழர்கள் டெல்லியில் இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, எல்லா தமிழில் வந்து நம்ம ஷோவில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, அதை மாதிரி சீசன் 1ல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான் இருந்தாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் பேசினாலும் பரவாயில்ல, பணம் கொடுத்தா போதும், ஸ்டார்ட் அப் வந்து தமிழில் பிச் பண்ணணும். தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை, இன்வெஸ்டர் வந்து செலெக்ஷன் நம்ம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி சிம்பிளான இதுதான். அவங்க இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்பில் பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டார்ட் அப்புக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். சார் ஒரு பாயிண்ட் சார் ஒரு ஆட் பண்ணுறோம் சார். இன்வெஸ்டர்ஸில் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க சார். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்து ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, அவங்க டீல்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து வி see the track record and we onboard them. ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் ecosystem இஸ் த HNIs. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் சார். நம்மளோட 95% ஆஃப் த சேவிங் வந்து லேண்ட்லேயும் கோல்ட்லேயும் போகுது. அப்புறம் மேபி மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டில் பேலன்ஸ் 5% போகுது. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எவ்வளோ வந்து அந்த பர்சனல் சேவிங் வருதுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஏன்னா தட் அசெட் கிளாஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஹைலி ரிஸ்கி அசெட் கிளாஸ். ஸோ நாங்கள் வந்து HNIஸ்க்கு என்ன மாதிரி ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்குறோம்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 55 HNIs ஆன்போர்ட் ஆகிருக்காங்க இந்த சீசனுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 1 crore உங்களோட இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் இருக்கா, 5%, 2%, 3%, வாட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸில் பண்ணுங்க. அதுவும் நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னா, நீங்கள் போய் டைரெக்டாக எதுவும் ஸ்டார்ட் அப் பண்ணிடாதீங்க. இங்கே வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நல்லா இருக்கிற வர்ற சர்டன் ஸ்டார்ட் அப் ப்ரொஃபைல்ஸை அவங்க நீங்கள் கோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவங்க கூட ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுங்க. இப்போ மகாலிங்கம் சார் இருக்காரு, he said that almost 10+ years he's been investing. Gopal Srinivasan sir has been investing through TVS Capital. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கூட கோ இன்வெஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இது மாதிரி எங்களோட இன்னொரு கோல் என்னன்னா, நாங்கள் சொன்னோம் வீட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்னு, தெருவுக்கு ஒரு இன்வெஸ்டர் உருவாக்கணும் அப்படின்னு. அது உருவாக்கணும்னா நிறைய HNIs வந்து இன்வெஸ்டராக மாறணும். அந்த ஒரு ப்ரோக்ரஸும் எடுக்கணும். இல்லை, லோன் நீங்கள் லோன் கிடையாது, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பணம் கொடுத்து ஈக்விட்டி எடுத்துப்பாங்க, அதில் ஷேர் எடுத்துப்பாங்க, லோன் கிடையாது. தமிழ்நாடு பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் ஐடியா, அந்த கம்பெனியோட இதில் செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல், ஸோ அவங்க எதுவும் அடமானம் வைக்கிறது அது மாதிரி கிடையாது. இது வந்து ரிஸ்க் கேபிட்டல். அப்போ அந்த ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஆகி வளர்ந்தாதான் இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் வரும். அந்த ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆச்சுன்னா இன்வெஸ்டரோட பணமும் அதோட சேர்ந்து போயிடும். அது வந்து ரிஸ்க் கேபிட்டல்.
ஸோ அப்போ ஒரு ஒரு கம்பெனியை உருவாக்கணும் அப்படின்னா இதை மாதிரி ரிஸ்க் கேபிட்டல் கொடுத்தா, இப்போ கடனுக்கு வட்டி கட்டணும், அந்த வட்டியே கம்பெனியை மூழ்கடிச்சிடும்ன்ற மாதிரி ரிஸ்க் கிடையாது. ஏன்னா இது ரிஸ்க் கேபிட்டல் அவங்களுக்கு கிடைக்குது. சார், தமிழ்நாடு பொறுத்தவரையும் ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வருஷத்துக்கு வருஷம். அதே மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டரும் அதிகமாகறாங்களா? அந்த ரேஷியோ எவ்வளோ சார் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்வெஸ்டர்? எங்கள் ஷோலேயே அப்படி இருக்கு இல்லையா? எங்கள் ஷோவில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து ரமாதேவின்னு. இந்தியாவில் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் டென்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ். பிகாஸ் நீங்கள் அஃபிஷியலாக ஏஞ்சல்னு ஒரு டைட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஆகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கம்யூனிட்டி கேபிட்டல் இருக்கு இல்லையா? உங்கள் உறவு, ஸ்கூல், காலேஜ் மேட்ஸ், தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் கம்யூனிட்டி ஆள், அவங்க பணம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ஸ்டோரி ஆஃப் இந்தியா இஸ் ஸ்டோரி ஆஃப் கம்யூனிட்டி கேபிட்டல். ஏஞ்சல் இஸ் அ அமெரிக்கன் வேர்ட் which has been borrowed. So who has not given money to whom? I have given money to so many people, and somebody told me, oh, you are an angel investor. I said, I don't know, I'm just trying to help people. So I don't know, I need a title for that. So total investments in India every year, let's start with the number. Private capital total investments every year, excluding real estate and infrastructure, last year is roughly near 2.5 trillion rupees. It must be 2.4, 2.5 trillion rupees. So on the 2.5 trillion rupees domestic money, calculate panninga, it's roughly about 70,000 crores. So 30% which 30% is domestic, and the 30% angels, I would estimate in 1,000 and somewhere in that number if I had to make an estimate, because it's not official record. A lot of sites are there, but if you look at the total flow of capital in India, and look at the fact that totally India has life insurance and pension pools of 150 trillion rupees. Globally, at least 10% of that should go to private capital, including angel, startups, etc. 15 trillion should be the allocation. Against that, the total allocation in India is not even 1 trillion. So, long way to go. ஸோ அதான் அது வந்து ஏஞ்சல் அவர் சொன்ன மாதிரி வந்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேர் வந்து இப்போ இருந்தது. பட் இது வந்து அந்த காலத்துலேருந்து கம்யூனிட்டி கேபிட்டல். நம்ம வந்து ஒரு விஷயம் வேணும்னா நம்ம வந்து சொந்தக்காரர்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம் இல்லையா? அது ஏற்கனவே இருக்குன்றது அவர் சொல்கிறாரு. எங்கள் பிளாட்ஃபார்ம் மூலிமா நிறைய பேர் பணம் வச்சுருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்து டிவியில் வந்து ரமாதேவின்னு ஒருத்தர், அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் HNI எங்கள் ஷோவை பார்த்துட்டு அவங்க ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணி நானும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு HNIயாக வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரே பணம் வச்சுருக்கவங்கள ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை கிரியேட் பண்ணி நாங்கள் மாற்றிருக்கோம். அது வந்து உண்மையாக நடத்தும் இருக்கு. அது அவங்க ஸ்டார்ட் அப்புக்குள்ளே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஈக்விட்டி எடுத்துப்பாங்க. ஒரு கம்பெனியை வேல்யூவேஷன் போடுவாங்க, 10 கோடி 20 கோடி 50 கோடின்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி ஷேர் கொடுப்பாங்க. இப்போ 10 கோடி 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 1% அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்டருக்கு இருக்கிற டைரக்ட் இன்ட்ராக்ஷன். Startup applications actually, the second time somebody is asking this question, initially a company would share, but long term as the system evolves, it may become what I call as priority distribution. Somebody may say, எனக்கு ரிட்டர்ன் தான் வேண்டாம், 80% பிரின்சிபல் முதல்ல கொடுத்துருங்க எனக்கு, அப்புறம் let others keep the profit. அப்படியும் வரலாம். Somebody may say, I want only 6 to 8% preferred return, balance can go to others. இது வந்து எங்க சக்ஸஸ் ஆகும். ஃபெயிலியர்ஸ்னா இட் இஸ் பேசிக்லி டு த சொசைட்டிஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்ம இட்ஸ் evolve over time. It may not necessarily be that everybody has to go and get a VC, because totally out of the number of 670 lakh small, medium, micro, small, medium business in India, 5 lakh are small. Those 5 lakh businesses generate about 12 trillion rupees of revenue. Micro, small and medium together give 26 trillion rupees of revenue. This will build a lot of small businesses. At 1 crore a month to 10 crore a month revenue is the heart of India. That provides that business, 5 lakh of them, can you imagine, produce as much revenue as 65 lakh other businesses. So this should be actually a nursery for small business. These words like startup, angel, venture, vulture, all that American words. You should forget about it. We are Indians first. So we will do this in a way which suits India. Sorry to ask. So I want to know if the Startup Singham Season 2 has got any special scheme
to attract IT professionals from Tamil Nadu who are working in abroad. ஸ்பெஷல் ஸ்கீம்னு இல்லை, பட் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த வருஷம் சீசன் 2ல் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பிச் பண்ணலாம். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா வச்சிருக்காங்க, அவங்க வந்து பிச் பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிச் பண்ணலாம். அப்புறம் கார்பரேட்டில் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரைட்னா அவங்களும் பிச் பண்ணலாம். இதுதான் பிளாட்ஃபார்ம். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேலை பார்த்துட்டு பயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஐயோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி எதனா ஃபெயில் ஆச்சுன்னா, அந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ ஒரு பாமேரா சொன்னார்ல, அவர் வந்து சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோவில் வந்தோடனே ஷோ முடிச்சுன்னா போய் ரிசைன் பண்ணார். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்கும், பயப்படுவாங்க. நான் ரிஸ்க் எடுத்தால் நான் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டை எப்படி பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். Analysts who are all part of the institutional investors who have come on board. இப்போ செகண்ட் சீசன் வரப்போகிற இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அனாலிசிஸ் எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்துட்டு அவங்க பிரித்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. we have parameters like the turnoverல இருந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, எப்படி இருக்காங்க, ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, காம்படிட்டிவ் சினாரியோ இருக்கு, அது மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதை வச்சு அடுத்த லெவல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி. இப்போ பூட் கேம்ப் ஒன்று நடந்தது, இன்வெஸ்டர் பூட் கேம்ப். அப்போ வந்து இன்வெஸ்டர் சைடில் பார்ட்னர் லெவலில் வந்து ஸ்டார்ட் அப்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே மீட் பண்ணும்போது பேப்பரில் டேட்டா ஒன்று காட்டுது, ஒரு ஆண்டர்பிரனரோட அவங்களோட என்ன ஒரு கனெக்ட் இருக்கு, இந்த ஆண்டர்பிரனர் என்ன ஒரு பொட்டன்ஷியல் வச்சிருக்காங்கன்னு அங்கே எவாலுவேட் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் வேர் த ஃபைனல் எவாலுவேஷன் அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் ஷூட்டிங். ஷூட்டிங்கில் வந்து ஆக்சுவலாக அங்கே நடக்கிறது, நம்ம ஸ்டேஜில் நடக்கிறது, செட்டில் நடக்கிறது வந்து இது நீங்கள் ரியாலிட்டி ஷோன்னு அப்படின்னு சொல்கிறோம், அது ஆக்சுவலாக ரியல் தான். அங்கே வராங்க, பிச் பண்ணுறாங்க. மோரலஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியும் இது மாதிரி வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வி ஆர் இன்ட்ரெஸ்டட். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தெரியாது இது மாதிரி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகுதா கிடைக்காதா அப்படின்னு. ஸோ அங்கே வந்து நடக்கிறது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் கிரியேட் பண்ணுறோம், விச் இஸ் வாட் இஸ் ரீச்சிங் டு த ஆடியன்ஸ். ஸோ அந்த மூமெண்ட்ல வந்து அக்செப்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு டீல் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டியூ டெலிஜென்ஸ் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம் ஷீட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட் இதை கன்சல்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் சார். அதுக்கு தான் வந்து 6 மாதம் எடுக்குது. இது என்னன்னா ஆஸ் எ கம்பெனியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷோ வந்து ஒரு 6 months, இந்த வாட்டி செகண்ட் சீசன் வந்து 26 weeks 6 months நடத்துகிறோம். பட் ஆனால் இதோட ஒர்க் வந்து 365 days பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இதில் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிடலாம். இந்த அதாவது இந்த ஷார்ட் லிஸ்ட் அந்த மாதிரி பண்ணுறதுனா ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஒரு இன்வெஸ்டராவது இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கமோட வேலை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பையும் கொண்டு வர்றது, எல்லா ஸ்டார்ட் அப்பையும் இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களால ஒரு 1000 ஸ்டார்ட் அப்பை பார்க்க முடியுது இந்த டயத்தில். ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அவங்க ஒரே சமயத்தில் இந்த 25 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 55 HNIக்கு நேராக நாங்கள் இருக்கோன்றதை சொல்ல முடியுது. அப்போ வேகமாக டீல் நடக்கும். அதனால தான் நாங்கள் சிம்பிளிஃபை ஃபண்ட் ரைஸ்ன்றோம். இது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. ஏன்னா ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, இன்னைக்கு இந்த 25 பேரையும் அவர் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கே 1 வருஷம் ஆகும். பாதி பேரை கான்டாக்ட் பண்ண வைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அவரோட கான்டாக்ட் வாங்கவே. அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் பணம் வச்சிருக்கிறவங்க ஸ்டார்ட் அப்பை கண்டுபிடிக்கணும்னாலும் அவங்களுக்கு எங்கே போய் தேடணும்னு தெரியாது. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பை கண்டுபிடிக்கவும் டைம் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்டரையும் ஸ்டார்ட் அப்பையும் வேகமாக ஒருத்தர் சந்திக்க வைக்கிறோம். அதனால வந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணன்ற டயத்தை 3 மாதம் 4 மாதத்தில் முடியுதுன்ற அளவுக்கு ஃபண்ட் ரைஸை சிம்பிளிஃபை பண்ண முடியுது. ஒரு ஆண்டர்பிரினர் வந்து அவர் பிஸ்னஸ் பில்டு பண்ணுறதுல டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபண்ட் ரைசிங் டைம் வந்து நிறையா சிம்பிளிஃபை ஆகுன்றதுனால அந்த நிறையா பேருக்கு வேகமாக இதை பிச் பண்ணி வேகமாக ரிசல்ட் தெரியறதுனால அவங்க சைடில் என்ன வீக்னஸ் இருக்குது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு கற்றுக்க ஆர்வம் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டு வேகமாக வளரலாம். ஸோ அப்போ அதை தான் நம்ம சிம்பிளிஃபை ஃபண்ட் ரைஸ் ஆம்பிளிஃபை சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு நம்மளுடைய டேக்லைனாக வச்சுருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி. டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சுரேஷ் ஐயர். Suspense. I think what we have seen today is that, like Pala very clearly said, it's a year-long effort which culminates into what you see on the television screen. What is going to be the departure from season 1? We have set a benchmark, so we have to reach the benchmark.
We are also exploring how do we take, how do we bring the benchmark, where do we, because in terms of numbers or scale, they've already, they've already done, they've got more startups, bigger ticket size. So in terms of production values also, you will see the same. Hopefully, we will be able to, surpass what we set out and achieved the last time. Thank you, sir. வணக்கம், என் பேர் ஏமச்சந்திரன், இவர் பேர் மிஸ்டர் குமார் வேம்பு, அப்புறம் பாலச்சந்திரன். நாங்கள் 3 பேர் சேர்ந்து அந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் என்ற பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ஸ்டார்ட் அப் சிங்கம் 2 உடைய லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக எங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்முக்குள்ள புதுசாக நிறைய பிஸ்னஸ் லீடர்ஸ் அட்வைசராகவும் இன்வெஸ்டராகவும் வந்திருக்காங்க. அதை பற்றியோட அனௌன்ஸ்மெண்ட்டை தான் இன்னைக்கு பண்ணோம். ரிக்வெஸ்ட் குமார் வேம்பு டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். இப்போ நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இளைஞர்கள் இருக்காங்க, நிறையா நிறையா பேருக்கு இப்போ வேலைகள் தேவை. அப்போ இந்த வேலைகள்லாம் இப்போ இந்த ஏஐ மாதிரி தொழில் மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னா, அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா சிறு பிஸ்னஸ் வரும். அதாவது இப்போ டெக்னாலஜி கம்பெனி எல்லாமே நிறையா பேர் பெருசாக 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்றதுலேருந்து நிறையா 5 பேர் கம்பெனி, 10 பேர் கம்பெனி, 20 பேர் கம்பெனி அந்த மாதிரி வரும். அப்போ அடுத்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இப்போ ஒரு 10,000 11,000 ஸ்டார்ட் அப் இருக்காங்க அப்படின்னா, இது 1 லட்சம் ஸ்டார்ட் அப், 5 லட்சம் ஸ்டார்ட் அப் அது மாதிரி போகும் அடுத்த 10 வருஷத்தில். இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர்றதே ஒரு பக்கம் என்ன மாதிரி இப்போ ஏற்கனவே ரொம்ப நாளாக வேலை செஞ்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்கோம். ஆனால் உடலோ மனதோ நம்ம இறங்கி வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்காது. ஆனால் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியாக நம்ம பணம் இருக்கலாம், நம்மளுடைய அறிவு இருக்கலாம், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா ஏற்கனவே பணம் சம்பாதித்தவர்கள் இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம இந்த நிறையா பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகிறதுக்கு இன்னைக்கு 1000 காரணங்கள் இருக்கு. ஆனால் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. இந்த 1000 தப்புல ஏதாவது ஒரு 3-4 தப்பை பண்ணாங்கன்னா அந்த தப்புல இருந்து மீளறதுக்கே அவங்களுக்கு நேரம் ஆகும். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸ் அதிகப்படுத்துறதுக்கும், அந்த ஸ்டார்ட் அப்போட ஸ்கேல் எவ்வளவு சக்ஸஸ் ஆகுறாங்கன்ற ஸ்கேலை அதிகப்படுத்துறதுக்கும் சரியான நேரத்தில் சரியான அட்வைஸ், சரியான பணம் இது தேவையாகுது. இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கமோட பிளாட்ஃபார்மோட நோக்கமே, இப்போ எல்லா ஊர்லேயும் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நெட்வொர்க் இருக்காது, யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும்னு தெரியாது. அப்போ நிறையா பேரை பார்த்தா தான் இவங்க தான் நம்மளுக்கு சரியான அட்வைஸராக இருப்பாங்க, இவங்க தான் நமக்கு சரியான இன்வெஸ்டராக இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களால நிறையா இன்வெஸ்டர், நிறையா அட்வைஸரை குறைந்த காலத்தில் மீட் பண்ண முடியும். ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபவுண்டர் சரியாக வருவாங்களோ, என்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருக்குமோ, அதில் அவங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களும் அதிகமான ஸ்டார்ட் அப்பை குறைந்த நேரத்தில் பார்த்தா தான் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வேகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ எப்படி நம்ம இந்த ஒரு நிறையா ஸ்டார்ட் அப்புகளையும் கொண்டு நிறையா இன்வெஸ்டரையும் கொண்டு இவங்க 2 பேரும் ஒருத்தர் வேகமாக அதிகமான பீப்புளை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு சரியான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதோ அட்வைஸ் வாங்கிக்கிறதையோ முடிவு பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட முக்கியமான நோக்கம். இதை செய்யறதே இந்த சக்ஸஸ் பிரீட்ஸ் சக்ஸஸ் அப்படின்வாங்க. அப்போ நம்ம இதில் சக்ஸஸ் ஸ்டோரியாக வரவங்களை ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் வழியாக நம்ம ஷோகேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறையா பேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலான்னு வரும். இப்போ நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் சிலிக்கன் வேலி, அமெரிக்கா ஒரு இன்னோவேட்டிவ் கண்ட்ரின்றாங்க. சிலிக்கன் வேலியில் ஒரு 10 ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா 9 ஸ்டார்ட் அப் மூடிடுறாங்க, 1 தான் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலலாம் 10 பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா அதில் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஏன் அது அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, நம்ம இதில் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா, இந்த ஃபெயிலியரை ஆயுசு முழுக்க என்னோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரும் சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. நமக்கு இந்த தோல்வியே நம்மளை உறுத்திட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால கம்மியாக ஆரம்பிக்கிறதுனால, நிறையா யோசிச்சு ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம கம்மியாக ஃபெயில் ஆகும்.
ஆனால் இப்போ தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆகணும். இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆனால் தான் நம்மளோட தனிநபர் வருமானம் அதிகமாகும், தனிநபர் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து ஃபெயில் ஆனால் நம்ம ஸ்டிக்மேட்டைஸ் பண்ணக்கூடாது. ஃபெயில் ஆனவங்க வந்து ஒரு பாடம் கற்றுக்கணும், அடுத்த முறை அந்த தப்பை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கணும். இந்த அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் அந்த ஸ்டிக்மேட்டைசேஷன் இல்லாததுனால ஃபெயிலியரை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்காம நீ அடுத்த முறை எழுந்து அதில் கற்றுண்ட பாடத்தை வச்சு நல்லா செய்யுன்ற ஒரு இருக்கிறதுனால தான் அமெரிக்கா ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமியாக இருக்குது. நம்ம சொசைட்டியும் அதை மாதிரி இன்னோவேட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம காட்டுறோம். அவங்க என்ன மாதிரி அந்த ஷோவில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி கேள்விகள் வருதுன்னு காட்டுறோம். அப்போ என்ன ஆகுது, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு வீட்டில் ஒரு ஆண்டர்ப்ரூனரோட மனைவி, அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஒரு ஆண்டர்ப்ரூனருக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது, அவங்க என்ன செய்யணுன்றது புரியுது. அப்போ அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட், சோஷியல் சப்போர்ட்லாம் பெட்டராக கிடைக்குது. அவங்க ஃபெயில் ஆனாலும் இது வந்து ஒரு நல்ல முயற்சி பண்ணினாருன்னு என்கரேஜ் பண்ணுவோம், ஃபெயிலியரை பார்க்க வேணான்ற ஒரு இது வருது. அப்போ அதிகமான பீப்புள் ரிஸ்க் எடுப்பாங்க, அதிகமான பீப்புள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது முதல்ல வந்து மக்களை சந்தோஷமாக வச்சுக்கும். ஏன்னா எனக்கு ஆசை இருக்குது செய்யலைன்ற ரெக்ரெட் இருக்காது, சந்தோஷமாகவும் ஆக்கும் நம்ம சமுதாயத்தை. இதில் நிறையா சக்ஸஸ் உருவாகிறதுனால வசதியையும் பெருக்கும். அண்டு இதனால வந்து இன்னும் நிறையா எல்லாருமே வந்து ஐடியாஸ் நிறையா வரும், நம்ம ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆகும். இதுதான் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணுன்றதை விட ஒரு பெரிய கோல் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரூனரல் மைண்ட் செட், ஒரு இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வரணுன்றது இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்மளுடைய முக்கியமான நோக்கம். இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஃபஸ்ட்டு டைம் சென்னை பணம் இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து நானும் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வராங்க. அதே மாதிரி நிறையா பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு வராங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனவரி 25 ஃபர்ஸ்ட் இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். அதான் சொல்லிட்டேன் ஸ்டேஜ்ல யாரையா 7 பேர் அட்வைசர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் இல்ல இஸ் தேர் எனி லெவல் ஆஃப் கோஆர்டினேஷன் ஸ்டார்ட் அப் டீம் இல்ல இஸ் திஸ் ரன்னிங் பேரலல்? சரி, இப்போ 2 விஷயங்கள். நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கமோட இது பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ளூசிவ் அப்படின்னா நம்ம எல்லாருமே இதில் எல்லா ஸ்டார்ட் அப்பும் மஸ்ட் ஃபீல் வெல்கம், எல்லா ஸ்டார்ட் அப்க்கு ஒர்க் பண்ணுறவங்களும் மஸ்ட் ஃபீல் வெல்கம், எல்லா இன்வெஸ்டரும் மஸ்ட் ஃபீல் வெல்கம். அதே மாதிரி நம்ம நான் பார்ட்டிசன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டார்ட் அப்க்கும் ஃபேவரபுளாவோ அது எந்த ஒரு இன்வெஸ்டருக்கும் ஃபேவரபுளாவோ நம்ம முடிவு பண்ணுற நிலைமையில இல்லை. நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் அப் டீனும் அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போது கோல் வந்து வெரி அலைன்டு. அப்போ நம்ம ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக இருக்கிறவங்க எல்லாரோடையுமே சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு கம்யூனிட்டி பில்டு பண்ணணும், ஒரு நல்ல ஈகோ சிஸ்டம் பில்டு பண்ணணும், ஒரு நல்ல இதனால ஒரு ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ணுற மாதிரி சமுதாய மாற்றம் வரணும், ஸ்டார்ட் அப்பை ஒரு அசட் கிளாஸாக பார்க்குற மாதிரி பணம் இருக்கிறவங்க திங்க் பண்ணணும், ஆண்டர்ப்ரூனருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும், ஃபெயிலியர் வந்து நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம நோக்கம். அப்போது ஸ்டார்ட் அப்னு எல்லாம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாரோடையும் கொலாபரேட் பண்ணி இதோட இம்பேக்டை எப்படி பெருசாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். அப்போ நம்ம we are open for collaboration with everybody and we will take the lead to collaborate with everybody. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் டீம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப்பை முன்னாடி கொண்டு வரணும்னு நினைச்சது எங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்து நாங்கள் இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால எவ்ரிபடி ஒர்க் டுகெதர் ஃபார் தமிழ்நாடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாம்.